2 கோடியோட காரையும் வாங்கி கொடுத்துக்கிட்டு சூப்பராக இருக்குது பாருங்க, அட்டிபொலியாக இருக்குது. பேச்சு வாங்க வேண்டியது இருக்கு. ஓகே ஓகே 2 கோடி 2 கோடி எனக்கு பின்னால் போய் அப்படி படுத்துக்கிட்டு இருக்கணும். இதுதான் 2 கோடி கார். 2 கோடி கார் வாங்க, அட்டிபொலியாக இருக்குது. மினி ஃப்ரிட்ஜ் நான் சொன்னோம்ல. லண்டன் தமிழச்சின் அன்பு வணக்கம். ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இல்லை சூப்பராக இருப்பீங்க. நான் இல்லை சூப்பராக இருக்கேன். மக்கள் என்ன பார்த்தீங்கன்னா சூப்பரான நாள் எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், வெடலில் வெளிச்சம் கேட்டிங்களா. என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம காருக்கு வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆச்சுது. நம்ம அப்போ அதெல்லாம் சொல்லியிருந்தோம், என்ன ஆக்சிடெண்ட் என்ன ஆச்சுதுன்னு. 5000 பவுண்டுக்கு மேலே எங்களுக்கு வந்து இது போட்டு விட்டுறாங்க. என்னது 5000 பவுண்டுக்கு மேலே செலவாகும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபோன் பண்ணி அங்கே போய் கேட்டப்போ, அந்த டீலர்கிட்ட போய் கேட்டப்போ அவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் அதை வந்து கடவுள் புண்ணியத்தில் அதை மீட்டு எடுத்துருக்குறோம். நான் முதல்ல இந்த வேலை என்ன செஞ்சுருக்கோங்கிறத காணிக்கங்க அதுங்களா. இங்கே வாங்க, ஏற்கனவே நான் காணிச்சிருப்பேன். ஸோ அதில் வந்து இப்போ இந்த வேலை நடந்திருக்குது. தெரியுதா? ஒன்றும் தெரியல. ஆமாம், நல்லா சூப்பராக செஞ்சு தந்துட்டாப்புல. இன்னும் சில வேலைகள் இருக்குது, அப்படி தானே? ஃபைனல் டச் இருக்குது. இது என்ன ஆச்சுது, என்ன எவ்வளோ ஆச்சுதுங்கிறத நான் காருக்குள்ளே போய் சொல்கிறேன். இப்போ நாங்கள் வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னா, இதே கார் கம்பெனிலேருந்து எங்களுக்கு உடனே மீண்டும் அழைப்பு வந்திருக்குது. என்ன அழைப்புன்னு சொல்லுங்கள் வாங்க. சரி, இதுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நம்ம வீடியோ போட்டப்போ நிறைய பேர் பத்தறிக்கிட்டு வந்து, நிறைய பேர் நேரம் எல்லாம் வந்து ஃபோன்லலாம் உடனே ஃபோன்லாம் பண்ணி எங்களுக்கு ஆறுதல்லாம் சொன்னாங்க. அதில் ஒருத்தர் போட்டிருந்த கமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உண்மையும் நிஜமும் அதுதான். என்னென்னு கேட்டிங்கன்னா, காரை வச்சுருக்கிறது வந்து யானையை வச்சு அதுக்கு தீனி போடுற மாதிரின்னாரு. அது வந்து உண்மைதானே? அது கண்டிப்பா உண்மைதான். அது போட்டுக்கிட்டே இருக்கணும். அதாவது இப்போ நாங்கள் இந்த கார் வந்து டிஸ்கவரி ஸ்போர்ட்ஸ் அப்படி தானே வாங்கி இப்போ 2 வருஷம் ஆகுது. இந்த காரு ஆக்சுவலாக கரெக்டாக நேற்றோட கரெக்டாக 2 வருஷம் ஆகுது. புது கார் நாங்கள் வாங்கினப்போ, புது கார் நாங்கள் செகண்ட் ஹேண்டெல்லாம் வாங்கல, புதுசாக தான் வாங்கினோம். ஆனால் 2 வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு நல்ல கார். இப்போ அங்கே இது வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க, போகலாம். அதாவது இப்போ நம்ம எங்கே போகிறோம் சொல்லுங்கள்? ஜாகுவாருக்கு பாருங்க அனுப்பி விட்ருக்காங்க, அதையும் காமிச்சிரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு இல்லை, அதனால் வந்து அனுப்பி விட்ருக்காங்க. இப்போ புது கார் மாடல்லாம் வந்திருக்குது. இந்த பழைய காரை போட்டு ஓட்டிகிட்டு கிடக்கேன்னு சொல்லி அனுப்பி விட்ருக்காங்க. ஆண்டவரே ஏசப்பா, ஒரு காரை வச்சுக்கிட்டே இங்கே மேய்க்க முடியல. பாருங்க, ரேஞ்ச் ரோவர் curated for you. oh my goodness, ரொம்ப நல்லா இருக்குல்ல. இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. ஓகே, அதெல்லாம் நேரில் போய் பார்த்தா அங்கே இருக்குதா என்னன்னு தெரியல. அவர் சைனே போட்டு அனுப்பி விட்ருக்காரு கேட்டிங்களா. டாட்டாவா? போயிட்டாரு. இல்லை, இது யாருக்கு சைன்னு தெரியலையே. லோக்கல் இங்கே இருங்க. இதெல்லாம் புக்கெல்லாம் இதெல்லாமே ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். எப்படின்னா இதுக்கு முன்னே நாங்கள் BMW வச்சுருந்தோம். ஓ, இது ஒரு தனி சைஸாக எடுக்கணும் என்ன. இதில் வந்து புது மாடல் கார்கள்லாம் இருக்குது. உங்களுக்கு என்ன கார் வேணும் வாங்க, வந்து அப்படியே அள்ளிட்டு போங்கன்னு சொல்லி இப்போ நமக்கு இது வந்து அனுப்பி விட்ருக்குது கேட்டிங்களா. ஸோ இதுக்கு அதில் ஃபஸ்ட்டு மாடல் ஒன்று போட்டிருந்தாங்கல்ல, எங்கே இருக்குது? சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுதான் அந்த 70 வந்து லேண்ட் ரோவர். அதுக்கப்புறம் மருவி இப்போவும் ஓரளவுக்கு வந்து நிற்குது கேட்டிங்களாங்க. இருங்க, நீங்கள் அது பழைய காரை போட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க, வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கு. எனக்கு அவர் கூப்பிட்டதை பார்த்தா என்னவோ மார்க்கெட்டில் தக்காளி கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கா, வந்து வாங்கிட்டு போங்கக்கா. மீன் 1 கிலோ போன வாரம் 200 ரூபான்னு வித்துட்டு இருந்து இந்த வாரம் 50 ரூபாய்க்கு போட்டிருக்கோம் வாங்குக்கக்கான்னு சொல்லுவாங்கல்ல. இல்லைன்னா புது மீன் வந்திருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் இருந்து. சரி, போய் பார்ப்போம் என்ன செய்யுதுக்கு. ஓகே, லெட்ஸ் கோ. உலக தமிழர்களின் திருமண உறவு பாலம் bestmarriagematch.com ஆன்லைன் மேட்ரிமோனியல் சர்வீஸ். இன்றே இலவசமாக பதிந்து உள்நாடு மற்றும் வெளிநாட்டில்
உங்களோடு சங்கமிக்க காத்திருக்கும் பொருத்தமான வாழ்க்கை துணையை கைப்பிடிப்பேன். இப்போ வந்து நாங்கள் வந்து வாட்ஃபோர்டில் வந்து இந்த ஜாக்வாரோடைய இந்த கார் எங்கே வாங்கினோமோ அந்த அது என்ன சொல்லுவாங்க அது, ஐயோ அதுக்கு பேர் மறந்து போகுது, டீலர் கடை. ஓகே, அங்கே தான் போகிறோம் கேட்டிங்களா. வர சொல்லியிருக்காருல, நல்லா அட்லீஸ்ட் போய் பார்த்துட்டு அது வரும் அப்படின்னு. இந்த இருக்குல்ல இதுதான் ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார். வந்து இவர் சொன்னார் எல்லாரும் வாங்க வேண்டிய தேவையில்லைன்னு. ஆனால் யூகேயில் வரும்போது கார் ஒரு தேவை தான். இப்போ லண்டனுக்கு வெளியில் இருக்கிறோன்னா கண்டிப்பாக வந்து கார் வாங்க வேண்டியது தேவை தான். ஏன்னா வந்து அங்கே வந்து டிரான்ஸ்போர்ட்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் டிரான்ஸ்போர்ட்டு ஹெவியாக உள்ள லண்டன் சிட்டிக்குள்ளே இல்லைன்னா வெம்பிளி ஹேரோ இந்த மாதிரிப்பட்ட ஏரியாவில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து காருக்கு வந்ததுமே வாங்கி அதில் ஒரு பெரிய தொகையை கொண்டு போடணும்னு அவசியமே இல்லை. அது இல்லாமல் செகண்ட் ஹேண்ட் கார் மற்றபடி நல்ல விலை கம்மியாக கிடைக்குது, அந்த கார் வாங்கிக்கலாம் முதல்ல ஓட்டுறதுக்காக. போகுது நம்ம வந்து வாங்கிக்கலாம். நாங்கள் ஃபர்ஸ்ட் வாங்கின கார் வந்து 400 பவுண்டு. 400 பவுண்டு கார். இந்த கடையை நாங்கள் எத்தனை தடவை எடுத்து போட்டாச்சு. இதுக்கே அவர் எங்களுக்கு காசு கொடுக்கணும். அப்படிதானே. நேரம் எதுக்க வந்து நம்ம பென்ஸ் எனக்கு ஆக்சுவலி லைஃப்பில் ஒரு தடவை அது பென்ஸ் காரை ஓட்டணும், பென்ஸ் காரை ஓட்டணும்னு பயங்கர ஆசை. அதில் சொகுசாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் வயசான கார், என்ன வயசானவங்க ஓட்டுற கார். பென்ஸுக்கு போவோம் அப்படியா? நாங்கள் அப்பாயின்மெண்ட் எடுக்கணுமே, இதனாலும் ஓகே. இது நம்ம கடை, டாக்டர் அப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். சே நல்லா சூப்பரான கார்லாம் வந்திருக்கு உள்ள பாருங்க. டிஸ்கவரியிலே சூப்பராக இருக்கு. இங்கே என்னென்ன டிஸ்கவரி வச்சிருக்கேன் அங்கே பாரு உள்ள சோத்த கலர்ல. சும்மா அந்த மாதிரி வந்து நிக்குது பாருங்க. முதல்ல ஜாகுவார் தான் நிக்கு, இப்ப எல்லாம் ஃபுல்லா லேண்ட் ரோவர் தான். ஜாகுவார்லாம் ஓடிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லா லேண்ட் ரோவர். என்ன சூப்பர்ங்க இது. இடம் பார்க்கிங் இடமே இல்லை. ஆமா, ஆளுகள் வருகிறதும் வாங்குறதும். கார்கள் ஒரு கார் வாங்கினா 10 வருஷமாக அதை வச்சு ஓட்டுவாங்க. ஒரு கார் வாங்கினா 1 வருஷம் பார்த்து திரும்பியும் கொண்டு எதுலையா கொண்டு மோதிக்கிட்டு அடுத்தது 5000 10,000 கேட்பான். இதில் நடத்தலாம்ல? இல்லை இதில் இது இருக்குது. ஓட்டலாம் அப்படியா? இந்த இதில் விடலாமோ? இது ஃப்ரீயாக நம்ம கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படியா? சூப்பராக இருக்குல்ல ரேஞ்ச் ரோவர். நீங்கள் எது வாங்கணும்னு நினச்சிங்க? பலூன்லாம் கட்டியிருக்கு. இது 25th இயர். ஓ 25th இயர். எந்த இது இங்கே 25th இயர். இது பாருங்க, இது நல்லா இருக்குல்ல. இந்த கலர் தான் நாங்கள் வாங்கணும்னு நினச்சோம். அப்படி தான் நான் வந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குது இது. வா, பலூன் நல்லா இருக்குல்ல. இவர் காரை எடுக்க வந்து ஒரு பலூன் எடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா இது ஓப்பன் பண்ண முடியாதுல்ல? ஓப்பன் பண்ணலாம். அங்கே போய் உட்காரு, டிரைவர் சீட்டுக்கு போ. அப்படியா? அங்கே பார்க்க போ. நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. ரொம்ப பெருமை தான். சத்தம் போடுங்க. ஏய் சூப்பராக இருக்குடே. ஓகே, வாவ் ரொம்ப நல்லா இருக்குது. டிஸ்கவரி பயங்கரமாக இருக்குது. வாங்கினா இதை வாங்கணும். செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இருங்க, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, நானும் உள்ள வரேன். இதுக்கெல்லாம் சும்மா கொடுக்கலாம்ப்பா. இதுக்கெல்லாம் சும்மா கொடுக்கலாம். செம்மையாக இருக்குது. செம்ம. இங்கே என்ன இது இதெல்லாம் மாற்றி இருக்கு, இப்படி இருக்கு. ஆமாம், ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு 2 பாக்ஸு. 2 பாக்ஸு. அதில் நமக்கு ஒரே பாக்ஸு, ஒரு பாக்ஸு, ஒரு இது சேம் ஸ்பேஸ் தான். இதெல்லாம் செம்மையாக இருக்குது பாருங்க. சரி, இறங்கலாமா? நம்மளுங்கிறது சட்டையும் பிடியும் கட்டிட்டு வாடுங்கன்னு சொல்லக்குள்ள இறங்குங்க முதல்ல. அருமையாக இருக்கு. இது பார்த்தீங்கன்னா விலை அவ்வளோ விலை கிடையாது, சாதாரண விலை தான். 66,000. 60,000னா 66 லட்சம். 66 லட்சம் தான் இது. நான் நினச்சேன் கொஞ்சம் விலை கூடுதலாக இருக்கும்னு நினச்சேன். பட் ஓகே, நார்மல் விலை. ஓகே, அந்த கலர் நல்லா இருக்கு பாருங்க. இங்கே ஓடியாங்க, செம்மையாக இருக்குது இந்த கலர். ஃபோட்டோ எடுக்கணுமா? இந்த கலர் தான் நான் சொன்ன கலர். இந்த கலர் தான் நீங்கள் நான் நினச்ச கலர் அது. ஆனால் அப்படியா? சூப்பர் கலர். அப்புறம் ரேஞ்ச் ரோவர் கேட்டீங்களா? இது வந்து 1,88,000. 1 லட்சம் இல்லை, ஆமாம் பவுண்டில் 1,88,000. 2 கோடி. 2 கோடி இதான். 2 கோடி கார். 2 கோடி கார் வாங்க.
இவர் அதெல்லாம் ஏற்றி விட்டா அதுல அதே வாங்கி தந்துடலான்னு ஏமாத்தலான்னு நினச்சாரு. 2 கோடி கார் நினைக்க சூப்பராக இருக்கு பாருங்க, அட்டிபடியாக இருக்குது. காரன்னா இப்படித்தான் இருக்கணுவா? ஆனால் எனக்கு சீட்டு பிடிக்கலண்ணே. சீட்டு இந்த சீட்டு சைஸ் பிடிக்கல. 2 கோடி தான். நான் என்ன செய்யுதுக்கான சீட்டு சைஸ் நல்லா இருக்கணும்ல. இது ஒரு மாதிரி இந்த கொழுக்கட்டை மாதிரி இருக்கு. கொழுக்கட்டை திங்கைக்கு தானே இது பாருங்க, முணுங்குன்னு உட்காந்தா தான் தெரியும். 2 கோடியோட காரையும் வாங்கி கொடுத்துக்கிட்டு இத்தனை பேச்சு வாங்க வேண்டியது இருக்கு. ஐயோம்மா இதில் பாருங்க, இந்த ஆளு கட்டையானா யாரு இது ஏணி வைக்கணும் போல இருக்கு உனக்கு. ஆமா இதுல யாணி வைக்கணும். ஏசப்பா ஆண்டவரே. அந்த பொம்பளை அங்க நின்று பார்த்து சிரிக்குதா? இது கார் வாங்க வந்தா அப்படி இல்லை, போட்டோ எடுத்து வந்தா அப்படி இருக்கு. இது என்னது? இது டிவி. இது டிவியா வச்சிருக்குது. உள்ள வந்துருது டிவி. மூஞ்சி தெரியுது. என் மூஞ்சியா தெரியுது பாருங்க. இங்க இருக்கட்டும். இப்ப அது கதை திறக்க தெரியல புது கார்ல. ஓ ஆமா, இங்க எங்க என்னது தெரியல. இங்க இருக்குது. உள்ள வந்து மாட்டிக்கிட்டான். ஆண்டவரே ஏசப்பா என்ன செய்யுது? பதட்டமா இருக்கு. உள்ள யாரையாச்சும் இனி வெளியில திறக்க தெரியல. இங்க பாருங்க மூஞ்சியே தெரியுது. ஏன்னா இதுல வந்து மீன் பொரிக்கலாம் கேட்டீங்களா? கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி விட்டா. காருன்னா இப்படித்தான் பார்க்கணும். 2 கோடி மக்களே, 4 வீடு வாங்கிடலாம் ஊர்ல. ஐயோ பின்னால சீட்லாம் பாருங்க. ஐயோ இது முன்னால இருக்க கூடாதுண்ணே. 2 கோடி கார் வாங்க ஆளுக்கு வந்து கார் ஓட்டக்கூடாது கேட்டீங்களா? பின்னால இருந்து ஜம்முன்னு போகணும். நான் பின்னால இருந்து இல்ல இதான் இங்க போத பாருங்க. இப்ப நானும் பயந்துட்டேன். நில்லுண்ணா சூட் கேஸ்ல இருக்கு. இங்க இருக்க சூட் கேஸ் மாதிரியே இருக்குது. சரி நான் வேற நல்ல ஒரு நெயில் பாலிஷ் எல்லாம் போட்டு வந்தேன். இல்ல இதை திறக்க. ஆனா இந்த ஸ்பேஸ் இது ஒரு மாதிரி பாதாளத்துக்கு மாதிரி போயிட்டே இருக்குது. எவ்வளவு ஸ்பேஸ் பாருங்க. ஏசப்பா ஃப்ரிட்ஜ் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல பின்னாடி இருக்கும். அதெல்லாம் ஃபிட்டிங்ஸ். கை நடுக்கமா இருக்குது. ஆமா இதுல ஒண்ணு தொடறதுக்கே நடுக்கமா இருக்குது. ஓகே இங்க இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. இங்க இருக்குது, இங்க இருக்குது, எல்லாம் இருக்குது கேட்டீங்களா? இந்த பாக்ஸ் எப்படி திறக்கிறது? ஏதோ டெக்னாலஜி நினைக்கிறேன். இங்க என்ன அதெல்லாம் எனக்கு இப்போ திறக்க முடியாது. வாங்கினா தான் திறக்க முடியாது அதெல்லாம் கேட்டிங்களா? ஓகே நான் பின்னால் எனக்கு பின்னால் போய் அப்படி படுத்துக்கிட்டு இருக்கணும். இது எனக்கு இல்லை இங்கே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவோம். அப்படியா? உள்ள உட்காந்து அப்படி. ஓகே ஓகே. 2 கோடிக்கு மேலேயே சிரிக்கிறேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே. இது ஓகே வாங்க நான் பின்னால் போயிருக்கேன். சரி இது அந்த மாதிரி இருக்குது கேட்டிங்களா? இதில் ஏற முடியாது சொல்ல. இப்போ காரை வாங்கி கொடுத்து தான் பண்ணேன். எப்படி ஏனியை வாங்கி கொடுக்கும், காரை வாங்கி கொடுத்து ஒரு ஏனியும் வாங்கி கொடுக்கும் போல இருக்கும் உனக்கு. நீங்கள் ஏறிட்டீங்களா? செம்மையாக இருக்குல்லண்ணா. இது என்ன? ஓ அப்பா செம்மையாக இருக்குது. ஹலோ மசாஜ் சேர் போல இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. அடிபொலியாக இருக்குது. ஓ ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கு. ஏத்தம் தான் கொஞ்சம் கம்மி. தள்ளுங்க நானும் யாரு எனக்கு. அப்படியா? தள்ளுங்க இதை பிடிங்க. அம்மா உருண்டு வந்தேன். உருண்டு ஏறிட்டேன். கேட்டிங்களா? லாரி போல இருக்கோ? ஆமாம் பெரிய லாரியில் இறந்த மாதிரி இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்படி இருந்து நீங்கள் போனீங்கன்னா இப்படி கடந்து வரதுக்கு தான் இந்த காரு. நம்ம இங்கே இருங்க, இங்கே வலையெல்லாம் கொசு வலையெல்லாம் போட்டிருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்க, அட்டிப்படியாக இருக்குது. இது என்னது? இங்கேயும் இந்த மாதிரி இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இதில் வந்து ஃப்ரிட்ஜ் மினி ஃப்ரிட்ஜ் எல்லாம் மினி ஃப்ரிட்ஜ் நான் சொன்னோம்ல. நீங்கள் என்ன மாதிரியான ட்ரிங்க்ஸ்னாலும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இங்கே ஒரு இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பாக்ஸுகள். ஆமாம் பாக்ஸுகள். இல்லை இது ஒரு மானிட்டர்னு நினைக்கிறேன். சம் சார்ட் ஆஃப். ரொம்ப நல்லா ஆள் வந்து கிளப்பி போகிறாங்க. டபுள் உள்ள போகிறானுங்க. வருவதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். இறங்கிடுவியா? ஒரு சாட்டமெல்லாம் சாட்டிடலாம். இங்கே இருந்துட்டு ஒத்த சாட்டம். ஆண்டவரே ஏசப்பா ஆளை விட்டா போதும். 2 கோடி காரை நீங்களே வச்சுக்காங்க. மனுஷனுக்கு அரை முடியல இறங்க முடியலன்னா இல்லை அது சைடில் ஒரு இது வரும். ஸ்டெப் வரும். இன்னைக்கு இல்லை வாங்க இறங்க. 2 காடி காரை வாங்கி கொடுத்து திருப்தி எல்லாம் போகாது. விலை கம்மி தான். என்னது இனி நிற்கிறதெல்லாம் ஏறலான்னு ஏறி பார்த்துக்கலான்னு வச்சு அதெல்லாம் கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருக்குது. வெறும் 87,500 அவ்வளோதான். அதனால் அதுக்கெல்லாம் ஏற முடியாது. 87. இது என்னது? இது ரேஞ்ச் ரோவர் தான். ரேஞ்ச் ரோவர்.
87க்கு கிடைக்குதா? நல்ல பேசிக் 87. உங்களுக்கு இந்த இதெல்லாம் கொடுக்கணும், அந்த ஃபீச்சர்ஸ் இதே மாதிரி உங்களுக்கு வேணும்னா கூடுதல் போட்டு 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 வந்துடும் பாருங்கள். இதான் உங்களுக்கு இன்றைக்கி கார் வாங்க போகிறீங்கன்னா இதுதான் உங்களுக்கு பேசிக் ப்ரைஸ். ஓகே, அதுக்கப்புறம் உள்ள நீங்கள் ஃபீச்சர்ஸ் கூட நான் எங்கிட்டையும் அப்படி தான் சொன்னார். பேசிக் இவ்வளோ ஒன்று, பிறகு நாங்கள் கூட்டி எடுத்து வரும்போது நாங்கள் வாங்கினதோட 10,000-15,000 கூடுதலாகிடுச்சு. இது அப்படி தானே. இது பாருங்கள், இது நல்லா இருக்குது. இது என்ன வண்டி? இது 1.5 கோடி. 1.5 கோடியா? 1 கோடிக்கு மேலே தான் பார்க்குறது கார் என்ன? ஆனால் அது 2 கோடி செம்மையாக இருந்துச்சு இது. ஆனால் இதில் பாருங்கள், சீட் இந்த ஒயிட் சீட் ரொம்ப அழகாக இருக்குதுல்ல, நல்ல லுக்காக இருக்குது. இதெல்லாம் இதில் நான் ஏற மாட்டேன். 2 கோடியில் ஏறின பிறகு இதில் ஏறதுக்கு எப்படியோ இருக்குது. செம்மையாக இருக்கலாம்ண்ணா. காப்பி கொடுப்பாங்களே இவ்வளோ நேரம் சுற்றி பார்த்ததுக்கு. குடிச்சிட்டு போக வேண்டிய இல்லை, நம்ம வண்டி கடை தான். இதுதான் கலர்கள் பார்க்குறோம். ஆமாம், இது நான் ஏற்கனவே காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் எல்லா ஷோரூம்லையும் இப்படி இருக்கும் கலர்கள் பார்க்குறதுக்கு, என்ன கலர் வாங்கணும்னு. சோத்த கலர் கண்ணை வர்றக்கி பாருங்கள், சூப்பராக இருக்கலாம். இங்கே தான் இது இருக்குது. எது? நம்ம முக ஸ்டாலின் யூஸ் பண்ணுறாருல, இதான் டிஃபெண்டர். அது எவ்வளோண்ணே டிஃபெண்டர்? டிஃபெண்டர் பெருசு இல்லை. ஆமாம், இது விலை கம்மி தான். ஓ, டிஃபெண்டர் விலை ஆக்சுவலாக விலை கம்மி தான். 75. இட்ஸ் நாட். இது வந்து ஸ்டாலின் வச்சுருக்குது, முதலமைச்சர் வச்சுருக்குது, அது விலை கம்மி தான். அதெல்லாம் திறக்க முடியாது. க்ளோஸ்டா? இது பாருங்க, நம்ம கார் விலை தான் 64,000. ஆனால் நிறைய பெட்ரோல் எடுக்கும். அது எனக்கு இது ஒரு மாதிரி மாடு மாதிரி இருக்கும் அந்த கார். அதனால தான் எனக்கு பிடிக்காது இந்த கார். பார்க்கிங் ப்ராப்ளங்கள். இது பாரு, இந்த ஸ்டெப் இருக்கு பாரு. இதுக்கு ஸ்டெப் இங்கே இருக்குதுங்க. இந்த மாதிரி ஒரு ஏணி அந்த காரில் வைக்கணும். அக்காடு ஏனியா இது? இது ஆனால் உட்காரதுக்கு நல்ல வசதியாக இருக்கும், செம்மையாக இருக்கும். ஏப்பா இப்படி போய் ஏறி உட்காந்தா நல்லா ஜம்முன்னு இருக்கு. ஆமாம், செம்மையாக இருக்குது. ஒரு பழைய ஓல்டு லுக் இருக்குது, இல்லை ஒரு ரஸ்டிக் லுக் இருக்குது. நல்லா இருக்குது இந்த கார். ஓகே, என்ன முடிவு பண்ணிட்டியா? ஆமாம், அந்த பச்சை கார் நல்லா இருக்குது. அந்த 2 கோடிக்குள்ளது ரொம்ப நல்லா இருக்குது. வாங்கினா அப்படிப்பட்ட கார் வாங்கணும். இல்லைன்னா இப்போ நம்ம காரை வந்து குடிச்சிட்டு வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. நம்ம கார் பாரு. இந்த காருக்கு இப்போ என்ன குறை? இதை கொடுத்துட்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னு நினைப்பீங்க. ஒரு குறையும் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு அப்டேட் இருந்தால், வாழ்க்கையில் ஒரு அப்கிரேட் இருந்தால் நல்லா இருக்கும் போல தோணுச்சுது. அதான் சரி. அவங்களும் இது ஆசையை தூண்டி விடுறது நான் கிடையாது, கார் கம்பெனி. அவங்க அந்த ப்ரோஷரை நமக்கு அனுப்பாமல் இருந்தால் நான் நினச்சிருக்கவே மாட்டேன். நமக்கு அப்கிரேட் பண்ணலாம் போல் 2 இயர்ஸில் அப்படின்னு. அது நல்லா இருக்குது. வாங்கினேன் அது பச்சை கலருக்கா, கலரும் செம்மையாக இருக்குது. காசு இருந்தால் தான் வாங்கணும்னு இல்லை, காரெலாம் மனசில் போட்டாலே வரும். காசு வரும் போகும். இவர் உடனே அகறது, ஐயோ நீ அதையா வாங்கன்னு ஆசைப்படுங்க, என்ன செய்யுதுக்குன்னு இருக்காரு. ஐயோ, இது என்னது பாருங்க. இப்போ என்ன இவ்வளோ டிராஃபிக்கு? பயங்கர டிராஃபிக் இன்னைக்கு. எல்லாரும் இன்னைக்கு பயங்கர வெயில் பார்த்தீங்களா? அம்மா என்ன வெயில், ஆண்டவரே ஏசப்பா, இந்த வெயிலில் நான் இருந்துக்கிட மாட்டேன். லண்டனில் எந்த அளவுக்கு வெயில் அடிக்குதுன்னா பார்த்தீங்கன்னா, ஐஸ் காஃபி வாங்கி குடிக்கிற அளவுக்கு வெயில் அடிக்குது. சிரிக்காங்க. கொஞ்சம் குளிர் தான் இருந்தாலும் ஐஸ் காஃபியை வாங்கி குடிச்சு மனசை கொஞ்சம் தேர்த்திக்கலான்னு. இது வந்து புது கார் வாங்கினதுக்கு ட்ரீட்டு. கையப்பம் ஒப்பந்தம் ஒன்றும் போடலை, திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இதுதான் வேணுமா, இல்லைனா வந்து அது பேர் என்னது, BMW பென்ஸு. இப்போ எல்லோரும் கேட்டிங்களா இது எவ்வளோ ஆச்சுது செலவுன்னு? இது வந்து 5,000 பவுண்டு. அது வந்து நம்ம டோட்டலாக அந்த டோரே மாற்றினா உங்களுக்கு 5,000 பவுண்டு. பட் இது வந்து எங்களுக்கு ரொம்ப சீப்பாகவே ஒரு 550 பவுண்டில் ஒரு கேரேஜில் செஞ்சு கொடுத்தாங்க. அது ஸ்டான்மோரில் ஒரு கேரேஜில் செஞ்சு கொடுத்தாங்க. அது இல்லாமல் அதுக்கு கூட ஒரு 150 பவுண்டு போட்டு கொஞ்சம் காரை பாலிஷ் பண்ணுறதுக்கு அதுவும் செஞ்சோம். அது ஆப்ஷனல் தான். எல்லாம் சேர்த்து ஒரு 700 பவுண்டு ஆச்சுது. அப்படி தானே அது இதுன்னு எல்லாம் செஞ்சு ஒரு 700 பவுண்டு ஆச்சுது. ஸோ 5,000 பவுண்டு நினச்சிட்டு வந்த இடத்துல கடவுள் எங்களை காப்பாற்றிட்டாரு. 700 பவுண்டில் எல்லா வேலையும் முடிச்சிட்டாரு. ஸோ ரொம்ப சந்தோஷம். கார் புதுசாக வாங்குறவங்களுக்காக, புது கார் வாங்கணும், நிறைய காசு போட்டு கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக
எதுக்காக சொல்கிறது, மாதம் மாதம் எவ்வளோ அதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து நினச்சி பார்க்கணும். ஏன்னா மாதம் காருக்குள்ளே லோன் மட்டும் போகாது, அதுக்கு பிறகு வந்து வேறு என்னது ரோட் டேக்ஸு, அது வந்து மாதம் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கு பிறகு வந்து வேறு என்னது இன்சூரன்ஸு, இதெல்லாம் மாதம் கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு தொகை வந்துடும் கேட்டிங்களா, ஒரு 1 லட்சத்துக்கிட்ட வந்துடும் கேட்டிங்களா. டிபெண்ட்ஸ் ஆன் த கார், அந்த காருடைய விலையை பொறுத்து உங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் வந்துடும். ஆமாம். ஆனால் ஜென்ரலான என்னுடைய சஜஷன் சொன்னால், இப்போ புது கார் வந்து புதுசாக வாங்கணும்னு அவசியம் இல்லை. அது 1 இயர் 2 இயர் கழிச்சு அதில் ஒரு 10,000 கம்மியான விலையில் கிடைக்கும். நம்மளும் அப்படி வாங்குறதா வந்து நமக்கு அட்வைசபிள். இப்போ நாங்கள் இந்த கார் வாங்கினப்போ இது செகண்ட் ஹேண்ட்லேயே இந்த கார் இல்லை. இந்த கார் வந்து 2 இயர்ஸ் வெயிட்டிங் பண்ணி தான் வாங்கினோம். ஆமாம், நாங்கள் 2 வருஷமாக நாங்கள் வந்து அப்ளை பண்ணி 2 வருஷம் ஆச்சு இந்த கார் கிடைக்கிறது. இந்த லேண்ட் ரோவர் இந்த மாதிரிப்பட்ட கம்பெனிஸ்லாம் வாங்கணுன்றதா நேரத்தே அப்ளை பண்ணி போடணும். நீங்கள் போனோம் தூக்கணும் வந்தோன்னு கிடையாது கேட்டிங்களா. ஆமாம், அதனால் வந்து அப்படி வாங்குறது பெட்ரு. செகண்ட் ஹேண்டாக வாங்கினோம்னா கொஞ்சம் லாபமாக இருக்கும், ரொம்ப ஒன்றும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்காது. இது இல்லாமல் நம்ம கார் வாங்கும்போது இன்னொரு இது பார்க்க வேண்டியதுன்னா ரீசேல் வேல்யூ. அது நம்ம செல் பண்ண போகிறோம்னா எவ்வளோ அதுக்கு வேல்யூ கிடைக்கும். கண்டிப்பாக வந்து கார் நமக்கு கொடுத்து நம்ம எவ்வளோக்கு வாங்கினோமோ அதோட கம்மியாக தான் விற்க முடியும் எல்லா காரும். பட் ஒரு சில காருக்கு தான் ரீசேல் வேல்யூ ஹையாக இருக்கும். BMW, லேண்ட் ரோவர் இந்த மாதிரிப்பட்ட இதுக்கு. ஆடி காருக்கெலாம் கம்மி தான் நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க கமெண்டில் போடுங்க உங்களுக்கு எந்தெந்த காருக்கெல்லாம் ரீசேல் வேல்யூ கூடுதல், அப்போ பார்க்குறவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் நம்ம பார்க்கணும் தான். இந்த மந்த்லி அவுட் கோயிங்கை வந்து கண்டிப்பாக பார்க்கணும். கார் வாங்குறதுக்கு முன்னால் எவ்வளோ அவுட் கோயிங் போடுது, பிறகு எல்லாத்தையும் வாங்கி இது பண்ணிக்கிட்டு ஐயோ ஆண்டவரே ஏசப்பா நான் இவ்வளோ மாதம் போகணும்னு நினைக்கலையே, நான் என்ன செய்வேன்னு இருக்கக்கூடாது. ஏன்னா அவன் கார் கம்பெனிக்காரன் உங்களுக்கு மந்த்லி அவுட் கோயிங் எவ்வளோ போகிறதெல்லாம் பெருசாக பார்க்க மாட்டான் கடன் தரும்போது கேட்டிங்களா. எப்படியாச்சும் ட்ராப்ல உள்ளது தான். இப்போ அதில் கிரெடிட் கார்டு கொடுக்குற அப்படி தான். அது மாதிரி இந்த ஊருக்கு வந்து இப்போ தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக எவ்வளோக்கு கம்மியாக விலையில் கார் வாங்குறோமோ அதுதான் பெட்டர். முதல்ல இங்கே உள்ள நிட்டி கிரிட்டி எல்லாம் தெரிஞ்ச பிறகு தான் நீங்கள் வந்து கார் போட்டு நீங்கள் எவ்வளோ காரில் எவ்வளோ பயில்வானா கூட இருக்கலாம். நான் அந்த பயில்வானை சொல்லலை, காரில் நீங்கள் வந்து ஒரு பெரிய பயில்வானாக இருந்தால் கூட இது கொஞ்சம் பார்த்து நீங்கள் இது பண்ணணும். இப்போ இந்த கார் வாங்கி 2 வருஷம் ஆச்சு. ஆக்சுவலாக நேற்றோட 2 வருஷம் முடியுது. நீ வந்து பேசஞ்சரா எப்படி ஃபீல் பண்ணுறேன்? நான் டிரைவும் பண்ணுவேன். இதெல்லாம் ரொம்ப ஓவர். எனக்கு கொஞ்சம் இப்போங்களாம் கொஞ்சம் கம்மியாக பண்ணுறேன்ட்டு என்ன ஒரேடியாக நீங்கள் வந்து தாழ்த்திடாதீங்க கேட்டிங்களா. ஓகே, பேசஞ்சராக ஒரு ரிவ்யூ கொடுக்க சொல்கிறீங்க. நான் நிறைய இந்த காரில் நான் பேசஞ்சராக தான் போயிருக்கேன். அது தவறுன்னு சொல்ல முடியாது. அந்த பேசஞ்சராக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த காருக்குள்ளே யாருன்னா வெளியில் இறங்க முடியாத அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் கொடுக்குது. மிக முக்கியமாக கம்ஃபர்டபுளாக எல்லா காரிலும் இந்த மாதிரி கம்ஃபர்டபுள் இருக்கலாம். நான் பல காரை ஓட்டி பழகுனதில்லை. ஆனாலும் BMW இதில் கம்ஃபர்டபுள் இருக்குது. BMWவில் என்னென்னா டிரைவருக்கு வந்து ரொம்ப நான் ஒரு ட்ரைவ் பண்ணும்போது நல்ல ரொம்ப இதாகிட்டு ட்ரைவ் பண்ணலாம். பட் இதில் வந்து பேசஞ்சராக ரொம்ப இதாக இருக்குது. டிரைவராகட்டும் நல்லா தான் இருக்குது. நான் முக்கியமாக இந்த கார் இப்படி கொஞ்சம் பெரிய கார் வாங்கணும்னு நினச்சதே எங்கள் மூத்தவன் வந்து அவனுக்கு தெரியும். அவன் பயங்கரமாக பனைமரம் வளர்ந்துட்டு போனான். ஏம்மா இவனுக்கு இனி முட்டுக்கிட்டெல்லாம் வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல கார் வாங்கினா தான். நாங்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க, நாங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுவோம். நிறைய எங்கள் ஒரு ட்ரெயின் எப்படி போகணுன்னு பாருங்கள். ஸ்காட்லாண்டில் உள்ள அந்த பாலம் போல இருக்கு. ஸோ நாங்கள் நிறைய வந்து இந்த மாதிரி ட்ராவல் போகக்கூடிய ஆட்கள், லாங் ட்ராவல்லாம் போகக்கூடிய ஆட்கள். அப்போ அந்த பிள்ளை வந்து முட்டுவலின்னு சொல்லும்போது எனக்கே ரொம்ப இதாக இருக்கும். மிக முக்கியமாக அவனுக்காக நாங்கள் சேஞ்ச் பண்ணது தான். அதனால் எங்களுக்கு திருப்தி. ஒரு பேசஞ்சராட்டு நல்லா இருக்குது, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. எந்த இதுவும் இல்லை. உள்ள யாருன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக, நல்லா அலங்காமல் குலுங்காமல், ரோடுனுடைய பாரம் நமக்கு தெரியாது இருந்தால். இது வந்து அஸ் அ பேசஞ்சராக டயர்ட் ஆக மாட்டாங்குது. இது எவ்வளோ தூரம்னாலும் போயிட்டே இருக்க முடியுது. இன்னும் ஒரு ரேஞ்ச் ரோவர் போது பாருங்க. ஸோ அதனால் ஐ லைக் இட். டெக்னிக்கல் பிட்டாக நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். டெக்னிக்கல் பிக்கெட்டை வந்து நான் இதுக்கு முன்னாடி ஃபோர்டு, BMW, அப்புறம் வந்து டொயோட்டா, அப்புறம் நிசான், இப்படி பல கார்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த வந்து எனக்கு எவ்வளோ தூரம் ஓட்டினா டயர்ட்னஸ் வந்து ரொம்ப, அதில் வந்து 100% நான் வந்து மார்க் கொடுப்பேன். நானும் அப்படி தான். ஆஸ் அ டிரைவராக நானும் 100% இதுக்கு மார்க் கொடுப்பேன். 4 hours 5 hours ட்ரைவ் பண்ணால் கூட ஒரு ஒரு கம்ஃபர்ட்டாக ஒரு டயர்ட்னஸே இல்லை. ரெண்டாவது பெட்ரோல், இது வந்து ஹைப்ரைட், பிளக்இன் ஹைப்ரைட் கார். இதில் வந்து பெட்ரோல்லையும் ஓடும், ஃபுல் எலக்ட்ரிக்லேயும் ஓடும், எலக்ட்ரிக் ப்ளஸ் பெட்ரோல் 2 கலந்து ஓடும். ஸோ இந்த 3 ஆப்ஷன் இருக்குது. மெயினாக இது நாங்கள் வாங்கினதில் இது ஒரு முக்கிய காரணம், எங்களுக்கு ஒரு மாதத்துக்கே வந்து கிட்டத்தட்ட நிறைய பெட்ரோல் செலவாகும். அதுக்காக தான் மெயினாக வாங்கினது. இப்போ பழைய செலவில் காட்டிலும் ஹாஃப் தான் ஆகுது. ஸோ அது வந்து
ஏன்னு சொன்னால் எலக்ட்ரிக்கும் யூஸ் ஆகுது அதனால. ரெண்டாவது வந்து இதில் வந்து எலக்ட்ரிக்கில் மட்டும் ஓட்டலாம். ஒரு தடவை சார்ஜ் பண்ணால் வெயில் காலத்தில் வந்து ஒரு 35 to 40 மைல்ஸ் ஓடுது. அதே போல் குளிர் காலத்தில் ஒரு 25 மைல்ஸ் தான் ஓடுது. ஸோ அதை நீங்கள் பார்த்துங்க வாங்கும்போது. குளிர் நாட்டில் இருக்கிறவங்க எப்பவுமே இந்த ஹைப்ரிட் பிளக்இன் மாடல் வாங்குறதா ரொம்ப பெட்டர். ஏன்னு சொன்னால் இப்போ வெளியூர்ல எல்லாம் போயிட்டேன்னு சொன்னால் நீங்கள் பெட்ரோல்லையும் போட்டு ஓட்டிக்கலாம். அதே போல் கொஞ்சம் தான் ஒரு நாளைக்கு ஸ்கூலுக்கு ஓடுறது இதுக்கு ஓடுறதுன்னு சொன்னால் இப்படிப்பட்ட கார் வாங்கினீங்கன்னா டேக்கு எலக்ட்ரிக்கலே ஓட்டிக்கலாம். அப்புறம் வந்து தூரத்தில் போகும்போது அதை ஓட்டிக்கலாம். அது ஒரு நம்ம இது சார்ஜ் பண்ணுறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். வீட்டுக்குள்ளே இருந்து சார்ஜ் பண்ணாமல் நம்ம நாங்களும் வெளியிலே வந்து வச்சிருக்கிறோம் அதுக்குன்னு தனியாக ப்ளக்கு. பட் அதில் ஒரு சாய்ஸ் இருக்குதுல்ல, அது என்னதோ அது போல் இந்த இப்படிப்பட்ட கார்கள் நிறைய, அதாவது நைட்டு வந்து இங்கே வந்து ரொம்ப சீப்பு கன்சிஸ்டன்ல கொடுக்குறாங்க எலக்ட்ரிசிட்டி. அதாவது ஒரு யூனிட்டுக்கு வந்து 10p என்னமோ தான், 10p கம்மியாக கூட இருக்குது சில கம்பெனியில். ஸோ அதாவது பகலில் வந்து 40p ஒரு யூனிட்டுக்குன்னா 45p ஒரு யூனிட்டுக்குன்னா நைட்டு 10p தான். ஸோ அது சில கம்பெனிஸ் வந்து பகல்லையும் நைட் கொடுக்குற சார்ஜ்லேயே கொடுக்குறாங்க. அது அந்த ஆப்பில் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற அப்படி இருக்குது. ஸோ அப்படி ஒரு இதை நீங்கள் வாங்கினா கூட அப்படிப்பட்ட ஒரு சார்ஜரை வாங்கினா உங்களுக்கு இன்னும் நாங்கள் அந்த சார்ஜர் வாங்கலை. சார்ஜர் ப்ளஸ் அந்த எலக்ட்ரிக் கம்பெனி அந்த ரெண்டு மேட்ச் ஆகக்கூடியது வாங்கினேன்னு சொன்னால் அது உங்களுக்கு வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும். ஆமாம், டே சீப்பாயிரும் உங்களுக்கு. வேற வந்து வேற மற்றபடி எல்லா விஷயத்துலையுமே நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது. எவ்ரிதிங் இஸ் ஓகே. இந்த காரை ரெக்கமெண்ட் பண்ணலாம். அது பெரிய இது ஒன்றும் கிடையாது. அதே போல் நீங்கள் எப்போவே புதுசாக அப்படிலாம் கார் வாங்கும்போது யூஸ் பண்ணவங்ககிட்ட கொஞ்சம் கேட்டுக்கிட்டே ஆமாம், ஒரு comparison.comல போய் நல்லா கம்பேர் பண்ணி பார்க்கணும். நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்து பல கடைகளும் ஏறி இறங்கி இந்த பொண்ணு தேடு மாதிரி மாப்பிள்ளை தேடு மாதிரி தான். அதே போல் வந்து இந்த இன்சூரன்ஸ்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் கம்பேரிசன் சைட்டில் போய் நல்லா சர்ச் பண்ணுங்க. அப்போ எவ்வளோ சீப்பஸ்ட் இன்சூரன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இன்சூரன்ஸ் பற்றி பேசும்போது எப்படின்னா, அந்த கீ ஒர்க்கர்ஸ், டாக்டர்ஸ், நர்சஸ், அதுக்கப்புறம் டீச்சர்ஸ், இந்த மாதிரி கீ ஒர்க்கர்ஸ்க்குலாம் இன்சூரன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுருப்பாங்க. அது நீங்கள் ஃபார்ம்லேயே நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது ஏற்கனவே உங்களுக்கு கம்மி பண்ணி தான் கொடுப்பாங்க. அதை கேட்டுக்கோங்க, நான் வந்து கீ ஒர்க்கராக இருக்கிறேன், எனக்கு வந்து உங்களுக்கு எனக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க. அப்போ அதே நிறைய கம்பெனிஸ் அது ஆஃபர் கொடுப்பாங்க. காரை பற்றி நிறைய பேசியாச்சு, இனி வாங்குறது ஒன்று தான் மிச்சம் கேட்டிங்களா? ஸோ அதனால் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், பார்ப்போம். இந்த காருக்கு இப்போ ஒரு பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. பிள்ளைங்கள்லாம் ஓகே, இன்னொரு அடுத்தது என்னன்னு சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து மாற்றுவோம். இல்லைன்னா கொஞ்ச நாள் இது போகும். ஓகே, அடுத்த கம்பெனியில் போய் கார் பார்க்கும்போது நாங்கள் காணிக்கிறேன். ரைட், ஓகே. அப்போ இந்த வீடியோ அங்கே முடியடைகிறது இன்னைக்கு. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then bye.